Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் அப்படி ட்ரெண்ட் மாறி இருந்துச்சு. ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு வேறு லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்த பிறகு ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2% 3% அந்த ரேஞ்சில் ஏற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிஎஸ்சி செக்டார் பேஸ் ஸ்டாக், இந்த ஆர்விஎன்எல் ரயில்வே பேஸ் ஸ்டாக், நெக்ஸ்ட் வந்து இந்த ஷிப் பில்டிங் கம்பெனிஸோட ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு 3% அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 24,800 பாயிண்ட்ஸ் அதை டச் பண்ணியிருக்கு. சென்செக்ஸ் 81,000 பாயிண்ட்ஸை தாண்டி 81,343 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் வந்து 52,620 பாயிண்ட்ஸு, நிஃப்டி ஐடி 40,010 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே 860 பாயிண்ட்ஸ் மேலே ஏற்றிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 625 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது 5,483 கோடிக்கு எஃப்ஐஎஸ் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. மட்டுமே 5,483 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2,904 கோடிக்கு விற்றுருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெட் ப்ராஃபிட் வந்து 6,368 கோடி பண்ணியிருக்காங்க. 7% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது முந்தின குவார்ட்டரில் 7,969 கோடி பண்ணியிருந்தாங்க ப்ராஃபிட். ஆனால் பார்த்தீங்கன்னா குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. இயர் பேஸில் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 39,315 கோடி பண்ணியிருக்காங்க. 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் அவங்களோட ரிசல்ட் செக்மெண்ட் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்மெண்ட் வந்து 27.5% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில். முந்தின குவார்ட்டரில் 26.4% க்ரோத். இந்த குவார்ட்டரில் சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 28.1%. ரீட்டைல் செக்மெண்ட் க்ரோத் எடுத்து பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 13.8% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 14.3%. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 14.5% க்ரோத் இருக்குது. கம்யூனிகேஷன் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12.1% க்ரோத் இருக்குது இந்த குவார்ட்டரில். முந்தின குவார்ட்டரில் 12.3% க்ரோத். சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 11.7% க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்லையும் க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேஸில் குவார்டர் பேஸில் குறைஞ்சிருக்கு. எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டி ரிசோர்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13.3% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 13.4% இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 12.9% இருக்குது. இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேஸில் இந்த இதுலையும் கீழே விழுந்திருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது 14.7% க்ரோத் இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 14.1%. 14.7% பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரில் க்ரோத் இருந்திருக்கு. குவார்ட்டரில் ஃப்ளாட்டாக இருக்குது. இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹைடெக் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது 8% பார்த்தீங்கன்னா க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் வந்து 8.1%. முந்தின குவார்ட்டரில் 8.7%. இதுவும் குவார்ட்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைஃப் சயின்சஸ் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 7.3%. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் வந்து 7.2%. இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர் பேஸில் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் கவுண்ட்டை பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த ஐடி கம்பெனிஸில் வேலைக்கு ஆள் எடுக்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அது இப்போ இன்ஃபோசிஸ் கொடுத்துற அப்டேட் படி பார்க்கும்போது 1,908 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டர்லி 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க சொல்லியிருக்கிறது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து போன வருஷம், அதாவது இதே டைம் போன வருஷத்தில் 3,36,294 எம்ப்ளாயிஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அது 3,15,332 எம்ப்ளாயிஸ் ஆட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் பேஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,962 எம்ப்ளாயிஸ் வந்து ஹெட் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டல் ஹெட் கவுண்டில் கிட்டத்தட்ட 20,962 பேருக்கு வேலை போயிருக்கு. மோர் ஆராட்டு அட்ரிஷன் ரேட் பார்க்கும்போது Q1ல 12 மந்த் பேசிஸில் 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் அது 12.6% இருந்துச்சு. அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5,452 பேர் வந்து நெட் பேஸில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து 1,759 வந்து சீக்வன்ஷியல் பேஸில் ஹெட் கவுண்ட் குறைஞ்சிருந்துச்சு. ஹெச்எல் என்ன சொன்னாங்கன்னா சீக்வன்ஷியல் பேஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. 8,080 ஹெட் கவுண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த Q1ல. அடுத்து இவங்க LTM என்ட்ரி வந்து 284 எம்ப்ளாயிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸோட ரெவன்யூ வந்து நம்ம இந்த கான்ஸ்டன்ட் கரன்சி டேமில் பார்க்கும்போது 2.5% பார்த்தீங்கன்னா இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. ரெவன்யூ இன் கான்ஸ்டன்ட் கரன்சி. குவார்டர் பேஸில் 3.6%. ரிப்போர்ட்டட் ரெவன்யூ பார்க்கும்போது 39,315 கோடி பண்ணியிருக்காங்க. 3.6% பார்த்தீங்கன்னா க்ரோத் காமிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 21.1% க்ரோத் காமிச்சிருக்கு. 0.3% பார்த்தீங்கன்னா இயர் பேஸ்லையும் 1% இயர் பேசிஸ்லையும் 1% குவார்டர் பேஸ்லையும் இருக்குது. பேசிக் இபிஎஸ் வந்து 15.38 ருபீஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 7% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. FCF வந்து 9,155 கோடியாக இருக்குது. 59.2% இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. FCF கன்வர்ஷன் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 143.6% இருக்குது. நெட் ப்ராஃபிட்டில் FCF கன்வர்ஷன்.
நெக்ஸ்ட் டாலர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட டாலர் ரெவன்யூ $4714 மில்லியன் இருக்குது இந்த குவார்ட்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல $4617 மில்லியன் இருந்துச்சு. இயர் ஆன் இயர் பேஸில் 2.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அது $4564 மில்லியன் 3.3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில். இயர் ஆன் இயர் பேஸில் 2.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் ஃபினான்ஷியல் இயர் 25 அவுட்லுக் சொல்லியிருக்காங்க. முன்னாடி அவங்க சொல்லியிருந்தது 1.123% அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா க்ரோத் கைடன்ஸ் சொல்லியிருந்தாங்க, ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ். இப்போ கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் வந்து அதை 3 to 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் அட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட். மோர் ஓவர் அட்டு இன்னைக்கு இன்ஃபோசிஸோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது மத்தியானம் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருந்த அந்த ஐடி செக்டர் ஸ்டாக் மத்தியானத்துக்கு அப்புறம் தூள் கிளப்பிட்டு ஸோ $1764 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2% இன்னைக்கு மட்டுமே ரேலியாக இருக்கு. ஆக்சுவலாக $1764 இருக்கு. நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கடைசியாக கன்சிடர் பண்ணது 1200 அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு $500 மேலே ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட்டில் இருக்க இன்ஃபோசிஸ் இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது இன்ஃபோசிஸை பொறுத்தவரைக்குள்ள Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 294 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் அவங்க பண்ணியிருந்தது 288 கோடி. ஓவரால் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து 63 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்கு. 4.5% இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது 5.13% இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நெட் என்பிஏ 14 பேசிஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. நெட் என்பியும் 1.44% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 1.85% இருந்திருக்கு. இந்த பேங்க் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 807.77 கோடியிலேருந்து 865.77 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7.18% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. ரீட்டைல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் 7702 கோடி வந்திருக்கு. 99,745 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஆட்டு 8.3% வந்து இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. 8.37% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த பேங்கோட MD and CEO இருக்கார் PR சேஷாத்ரி. ஸோ இவரை நம்பி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் கண்டினியூவாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு இன்றைக்கி வந்து ஒரு 1% மேலே அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க பேங்கோட MD and CEO சொல்லியிருக்காது நாங்கள் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸை இன்னும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாட்டு ஒரு வளர்ச்சி பாதையில் தான் கொண்டு போகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோராலிட்டி 26.50 காசு அந்த ரேஞ்சில் அந்த ஷேர் ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 1% அடிச்சிருந்தாங்க. சவுத் இந்தியன் பேங்க் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்ன பொறுத்தா அது வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயர் பேஸில் 45%, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். மோரோவராக வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு நாளைக்கு மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு மேலே போக சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலுமே மற்ற செக்டர் அந்த NPA, நெட் NPA, GNPA எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் இருக்குது பேசிஸ் பாயிண்ட் பார்க்கும்போது. மோரோவராட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சவுத் இந்தியன் பேங்க்கில் என்ன நடக்குது நாளைக்கு மார்க்கெட்லன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 162 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 15% டவுன் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 157 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1268 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் 1257 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 2.46% கீழே விழுந்திருக்கு. ரீசன் பார்க்கும்போது அவங்க ரெவன்யூ வந்து சேம் குவார்ட்டரில் முந்தின குவார்ட்டரில் 1301 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெவன்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட எபிட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 231 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 18.2% இருக்குது. அதே முந்தின குவார்ட்டரில் 18.4% இருந்திருக்கு. ஸோ எபிட்டா வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குளோபல் EV மேனுஃபேக்சர் கம்பெனிக்கிட்ட இருந்து, குளோபல் EV பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிகிட்ட இருந்து EV பேட்டரி டிசைன் பண்ணுற கான்ட்ராக்ட் வந்து, அதாவது EV பேட்டரி டிசைன் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் ஆட்டி இவங்க எடுத்து பார்க்கும்போது வின்ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறாங்க. அடுத்து வந்து நார்த் அமெரிக்கன் CV கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் எண்ட் டு எண்ட் கேபின் டிசைன் க்ளோசஸ் அந்த செக்மெண்ட்லேயும் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் டொமைன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கூட ஒரு மல்டியர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் பேஸ்டு ஏரோஸ்பேஸ் டொமைன் கம்பெனியில் வந்து இவங்க ஒரு மல்டியர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஏரோஸ்பேஸ் கம்பெனியில் வந்து டெவலப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் சீட்ஸ் அந்த சம்மந்தமாட்டு. நெக்ஸ்ட் வந்து யூரோப்பியன் லக்ஸரி ஆட்டோமோட்டிவ் OEM கம்பெனி, அது கூட பார்த்தீங்கன்னா இவங்க கிளவுட் பேஸ்டு ஹோலிஸ்டிக் விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் என்விரான்மெண்ட் சம்மந்தமாட்டு ஒரு ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் சம்மந்தமாட்டு இவங்க அவங்களுடைய ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் ஆட்டு பார்த்தீங்கன்னா
இது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பிங் பேஸ்டு கம்பெனி. இது வந்து இப்போ இந்த ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது 1009 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. மோர் ஓவர் ஆட்டு ஒரு 850 900 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா டாடா டெக்னாலஜி ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். லாங் டைமுக்கு டாடா எலிக்ஸி மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அந்த ஸ்டாக் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சுஸ்லான் எனர்ஜி இன்னைக்கு கீழே உள்ளதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு சுஸ்லான் எனர்ஜியில். ஸோ 2 நாளுக்கு முன்னாடியே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களாம் நியூஸ் வந்துருந்துச்சு. ஓவரால் ஆட்டு இதில் நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ இந்த ரேஞ்சில் சுஸ்லான் எனர்ஜியில் கன்சிடர் பண்ணலாமா? டெஃபினட்டாக முடியாது. நான்லாம் கன்சிடரே பண்ண மாட்டேன் இந்த ரேஞ்சில். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1% கிட்ட அடிச்சிருக்காங்க. மோர் ஓவர் ஆட் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு 5 to 6% சப்போஸ் கீழே இறங்கிட்டுனா என்ன செய்வீங்க அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிட்டு? சுஸ்லான் எனர்ஜி ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கவங்க இப்போ ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. நானே பார்த்தீங்கன்னா 8 ரூபா கன்சிடர் பண்ண 41 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு இன்னும் சுஸ்லான் எனர்ஜியில் நான் என்ட்ரி கொடுக்கல. ஸோ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டர்னிங்ஸ் 110 இருக்குது. இந்த நல்லாவே ரேலி ஆயிருக்கு. இப்போதைக்கு சுஸ்லான் எனர்ஜியில் என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி வச்சிருக்கவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்கிறது சுஸ்லான் எனர்ஜியில் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்து கேட்டிருந்தீங்க, இப்போ வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஓவரால் நான் சொல்லலாம் 200 ரூபா தாண்டின பிறகு 208 ரூபா வர சொல்லியிருந்தேன். கன்சிடர் பண்ணுங்க, ஒரு லாங் டேமுக்கு ஒர்த்துள்ள ஸ்டாக்கு தாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு 228 ரூபா வந்துச்சு, 3% மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஜெஃப்ரிஸ் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க 270 ரூபா வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. மோர் ஓவர் ஆட்டு பார்த்தீங்கன்னா அது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ப்ரைஸ் டர்னிங்ஸ் ஒரு 8 தான் இருக்குது, சீப்பாடு தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் மணப்புரம் ஃபினான்ஸு ஒரு ஷார்ட் டேர்மில். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த ஜெஃப்ரிஸ் கொடுத்து அப்டேட் பேஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா அதெல்லாம் வாங்கலாம். ஒரு லாங் டேர்முக்கு வாங்கலாம் கூட இப்போ வாங்கலாம் மணப்புரம் ஃபினான்ஸுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகேப் இந்தியா. ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹேவல்ஸ் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலிகேப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினலி டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். 401 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 403 கோடி பண்ணியிருக்காங்க. அதே முந்தின குவார்டரில் 546 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இயர் ஆன் இயர் பேஸில் மார்ஜினல் டிக்ளைனு, குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 146 கோடி ஷார்டேஜ் ஆகுது ஓவராலாட்டு பார்க்கும்போது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் நல்லா கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4698 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்டரில். சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3889 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது இந்த குவார்டரில் 4223 கோடி டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்களோட ஒயர் அண்ட் கேபிள் செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ வந்து 3942 கோடி வந்திருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3553 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக் குட்ஸில் அந்த செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ 385 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 314 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாலிகேப்போட ஷேர் ப்ரைஸ் வந்து 1% மேலே அடிச்சிருந்தாங்க. 6556 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1% மேலே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து லோவே பார்த்தீங்கன்னா 6494 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ மோர் ஓவர் ஆட்டு இந்த ஷேர் ப்ரைஸ் இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னா வாய்ப்புகள் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். பாலிகேப்பில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இந்த ஷேரில் இல்லை. இது பாலிகேப்போட Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரன்ல இன்னைக்கு மட்டுமே 3% வந்து அந்த ஷேர் வந்து ரேலியாக இருந்துச்சு இந்த டிசிஎஸ். ஸோ டிசிஎஸோட மார்க்கெட் கேபிடலேஷன் 15.5 lakh crore தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அலிபாபா டிஸ்னி அதோட பெரிய கம்பெனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிபாபா டிஸ்னியோட டிசிஎஸ் இப்போ ஒரு பெரிய கம்பெனியாட்டு உருவெடுத்திருக்கு. ஸோ டிசிஎஸ்க்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 4821 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசிஎஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க டாடா இவங்க ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இன்னைக்கான ஷேர் ப்ரைஸ் வந்து 4297 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2.8% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு டிசிஎஸ். இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா கம்யூனிகேஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 333 கோடி பண்ணியிருக்காங்க. 13% இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ 5633 கோடி பண்ணியிருக்காங்க. 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. மோர் ஓவர் ஆட்டு செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது 4694 கோடி பார்த்தீங்கன்னா டேட்டா பிஸ்னஸில் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ ரெவன்யூ 51.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 45.7% ஆஃப் த டேட்டா ரெவன்யூவில் வந்து அக்கௌண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எபிட்டா வந்து 9.8% இருக்குது. 1124 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜின் 20% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் ஓவர் ஆட்டி இவங்க சொல்லியிருக்க அப்டேட் பார்க்கும்போது டாடா கம்யூனிகேஷன் வந்து
அவங்களோட ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் 2000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூகே சப்சிடரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா கம்யூனிகேஷன் யூகே லிமிடெடில் ஒரு $27 மில்லியன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இந்தியன் மதிப்பில் 223 கோடியாட்டு வருது. ஸோ இது வந்து அவங்களோட டாடா கம்யூனிகேஷன் யூகேல இருக்கிற அவங்களோட சப்சிடரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக இவங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டி 8000 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 times வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8000 கோடி அவங்க ரைஸ் பண்ண வேண்டியது இப்போ 23,000 கோடி வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ப்ராமினன்ட் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கிற நிப்பான், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், எஸ்பிஐ, மிரா அண்ட் ஒயிட் ஓக் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் ப்ரோக்கரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரோவராட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரைஸ் 461 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 8000 கோடி அவங்க எதிர்பார்த்தது 23,000 கோடி கிடச்சிருக்கு. இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L&T டெக்னாலஜிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 311 கோடி பண்ணியிருக்காங்க சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில். இப்போ 313 கோடி. இயர் ஆன் இயர் பேஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 9% கீழே விழுந்திருக்கு. ரீசன் பார்க்கும்போது முந்தின குவார்டரில் 340 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 2461 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 3% ரெவன்யூ கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த குவார்டரில் அவங்க வின் பண்ண டீல் பார்க்கும்போது 2 டீல் $30 மில்லியன் ஒர்த்துள்ள டீல் 2 டீல் வின் பண்ணியிருக்காங்க. $15 மில்லியன் ஒர்த்துள்ள டீல் வந்து 2 டீல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 3 டீல் $10 மில்லியன் ஒர்த்துள்ள டீல் வந்து பார்த்தீங்கன்னா டிசிவிட் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவராட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $90 மில்லியன் டீல் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்டரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா L&T டெக்னாலஜிஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் LTM என்ட்ரியில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு $multi-million கான்ட்ராக்ட் வந்து அப்சா பேங்க் கூட வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஆஃப்ரிக்கன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் குரூப்பாக இருக்கிறாங்க இந்த அப்சா பேங்க். ஸோ இவங்க ஒரு 17 இயர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூட இந்த $multi-million கான்ட்ராக்ட் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க LTM என்ட்ரி. இது வந்து LTM என்ட்ரி அப்சா பேங்க் கூட $multi-million கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் இதை வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டின்னு சொல்லியிருக்காங்க. இது LTM என்ட்ரியில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் கரூர் வைசியா பேங்க் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 458 கோடி பண்ணியிருக்காங்க. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்டரில் 456 கோடி பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் 1,70,059 கோடியாக இருக்குது. 15.16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 92,349 கோடியாக இருக்குது. 14.41% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முந்தின குவார்டரில் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 80,715 கோடியாக இருந்துச்சு. காசா பார்த்தீங்கன்னா 5.62% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. லோன் புக் வந்து 16.06% இருக்குது. காசா ரேஷியோ 30.37% இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.13% இருக்குது. 6 basis point இயர் ஆன் இயர் பேஸில் டவுன் ஆயிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். அடுத்து அவங்களோட அந்த பேங்க் சொன்னது GNPA அதாவது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து 67 basis point இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1.32% இருக்குது அவங்களோட கிராஸ் அட்வான்சஸ். அடுத்து அவங்களோட கிராஸ் அட்வான்சஸ் 1025 கோடியாக இருக்குது. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து பிலோ 1% சொல்லியிருக்காங்க. 0.38% இருக்குது. நெட் அட்வான்சஸ் பார்க்கும்போது 294 கோடியாக இருக்குது. 0.59% இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 390 கோடியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவராலாட்டு கரூர் வைசியா பேங்க் கொடுத்த Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கரூர் வைசியா பேங்கோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 206 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 2% மேலே ஏற்றிருந்தாங்க இந்த கரூர் வைசியா பேங்க். இது கரூர் வைசியா பேங்க் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 8% பார்த்தீங்கன்னா டிப் ஆயிருக்கு. ஆனால் ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 292 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 320 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1009 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 878 கோடி. எபிட்டா 24% வந்து இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 609 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட கார்கோ ஹேண்டில் பண்ணது 27.8 மில்லியன் டன்ஸாக இருக்குது. 9% வந்து இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆனால் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்தப்போ ஷேர் ப்ரைஸ் 1% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணினோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.